இப்ப குழந்தைகள் வந்து சில சாப்பாடுகளை வந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க. எப்படி கொடுத்தாலுமே இது எனக்கு வேணான்ற மைண்ட் செட்ல தான் இருக்கிறாங்க, சாப்பிட மாட்டாங்க. அதை எப்படி அவங்கள சாப்பிட வைக்கிறது? என்ன மாதிரியான டிப்ஸ்லாம் நீங்க ஃபாலோ பண்றீங்க அதுக்கு? நான் மேக்ஸிமம் அவளை வந்து ஃபோர்ஸ் ஃபீடிங் பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் கொடுத்து பார்ப்பேன். அவளுக்கு வந்து பிடிக்கலையா, ஓகே. அது நான் உடனே ஸ்டார்ட் பண்ணாம ஒரு 2 டேஸ் கழிச்சு அதை திருப்பி ட்ரை பண்ணுவேன். ஒரு 3 to 4 டைம்ஸ் அவள் வந்து அதை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்றா அப்படின்னா தான் ஓகே, அது அவளுக்கு பிடிக்கல அப்படின்ற ஒரு லிஸ்டா இருக்கும். ஆனா நான் என் பாப்பாவை அப்சர்வ் பண்ணப்போ வந்து அவ இது வரைக்கும் வேணாம், அவளோட டைம் தான், இந்த டைம்க்கு எனக்கு இந்த ஃபுட் வேணாம், அந்த மாதிரி அவளுக்கு மைண்ட் செட் இருக்கா என்னன்னு தெரியல. அதை மட்டும் அவன் நெக்லெக்ட் பண்றா. இப்போ எதுவுமே எனக்கு நான் இது சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு. இன்னொரு ஒரு டிப் என்னன்னா, நீங்க ஸ்டார்டிங்ல அந்த சாலிட் ஸ்டார்ட் பண்றப்ப எல்லா ஃபுட்டுமே நீங்க வந்து கொடுத்து பழகுனீங்கன்னா மைட் பி அது எல்லாமே பிடிக்க ஆரம்பிக்கலாம். அதுக்காக வந்து சூப்பர் ஃபுட்டி அப்படிலாம் நான் போய் சொல்ல மாட்டேன். இப்போ ஃபுட்டிலாம் கிடையாது, எல்லாரும் மாதிரியே கஷ்டப்படுத்துவா, சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துவா. அவங்க போக்குல விட்டுறணும், அவ்வளோதான். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்களுக்கே பசிச்சு எனக்கு சாப்பாடு வேணுன்றப்போ நம்ம கொடுக்குறப்ப அவங்க சாப்பிடுவாங்க. சில பேரண்ட்ஸ் வந்து ஊட்டணும், சாப்பிட்டாகணும், அவங்க வயிறை வந்து ஃபில் பண்ணணுன்றதுக்காகவே வாயில வச்சு திணிக்கலாம் செய்வாங்கல்ல. ஸோ அதை எப்படி பாக்குறீங்க? திணிக்கிறது இப்போ நம்மளுக்கு பிடிக்காத நம்மள நான் அந்த இடத்துல வந்து யோசிச்சு பாருங்களேன். நம்மளுக்கு பிடிக்காத ஃபுட்டை நம்ம திணிச்சோன்னா நம்ம எப்படியோ அது ஏதோ ஐயோ சாப்பிட்டு பண்ணணுமே அப்படின்ட்டு அது நிஜமா நம்மளுக்கு ஃபுல்லா அந்த பெனிஃபிஷியல் ஃபுல்லா வருதா என்னன்னு எனக்கு ஐடியா கிடையாது. ஸோ அதுக்காக நான் அவளுக்கு அதை அவ கையில கொடுத்து விளையாடட்டும், அதை வந்து அவ ஃபீல் பண்ணட்டும், சாப்பிடட்டும். எப்படியோ நான் வந்து ஒரு 4 வாய் ஊட்டுற இடத்துல அவளா எடுத்து ஒரு வாய் ஏதோ ஒன்று சாப்பிட்டா ஓகே. எப்படியோ அது பசிக்க தான் போகுது. கரெக்டா கொஞ்ச நேரம் கழிச்சு வயிறு காலியானே பசிக்கும். அப்போ வந்து அவளுக்கு ஏதாச்சும் பிடிச்ச மாதிரியோ இல்லை அந்த ஃபுட்டே சேம் கூட கொடுத்து பார்க்கலாம். அப்போ சாப்பிடலன்னா ஆல்டர்னேட்டிவா வேற ஏதாச்சும் தான் போகணும். ஆனால் ஃபோர்ஸ் ஃபீடிங் மட்டும் எப்பயுமே வேணாம்.